உங்க குட்டி கதையில வர பாம்பு சாமியாரோட உத்தரவு மீறி கொத்திட்டு வந்துருச்சு. அது சாமியாருக்கு கட்டப்பட்ட பாம்பு. இம்ச தாளாமதான் உத்தரவு மீறி இருக்கும் இல்லையா கோபி? உண்மைதான் பாட்டி. நிர்மலா எல்லையை மீறி போயிட்டா. அதனாலதான் உங்க கட்டளையை மீறி தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டு. என்னடா நடந்தது? அடக்கி பார்க்க சொன்னீங்க. பிறக்க போற குழந்தைய காரணம் காட்டு சில கட்டுப்பாடுகளை வச்சு அதையும் மீறி போயிட்டான். கருவுல வளர்ந்த குழந்தைக்கு கர்ப்பப்பையே கல்லறையா மாறிடு. அவளுக்கு எனக்கு இருந்த கணவன் மனைவி உறவுக்கு நானே ஒரு கல்லறையை கட்டி வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். நாளைக்கு அவளோட பேரு எல்லா பத்திரிகையிலையும் கொட்டை எழுத்துல வெளியே வரும். நிர்மலாவுக்கு விவாக ரத்து. பத்திரிகாவுக்கு போய் நானே சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா, உங்களை பத்தின செய்தி வந்திருக்கு. தோழியர் மன்ற தலைவியும் பல சங்கங்களின் பிரதிநிதியுமான நிர்மலாவை அவர் கணவர் விரைவில் விவாகரத்து செய்ய இருக்கிறார். அவங்க தோழியர் மன்றத்துக்கு இருக்காங்க. ஆகவே நிர்மலா இனி இந்த தோழியர் மன்றத்தின் தலைமை பதவிக்கு தகுதி இல்லாதவர் என்ற காரணத்தினால் அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறுகிறது. அவருடைய பதவி நீக்க கடிதத்தை இன்றே அனுப்புகிறோம். இந்த சங்க தலைவி நான் இருக்கும்போது இன்னொரு தலைவி எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? மேடம், ஆத்திரப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. போடுங்க சார் வாயே. என்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு என்ன தலைவியாக்கினீங்க. இப்ப வேற யாருக்கிட்டே பணம் வாங்கிட்டு அதுக்குண்டான வேலை செய்றீங்க, அப்படித்தானே? ஆமா, இதுல என்ன தப்பு? எல்லாருமே பணத்துக்காக வேலை பண்றவங்க தானே. அத்தை, நீங்களுமா அப்படி? நிர்மலா, நிஜமா எனக்கு ஒண்ணும் தெரியாது நிர்மலா. இவங்க எல்லாம் கூப்பிட்டாங்களேன்னு தான் வந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சம்திங் தான். எனக்கு விளக்கம் தேவையில்லை. என் பதவியை பறிச்சு என்ன அவமானப்படுத்தினதுக்கு உங்க எல்லார் மேலேயும் நான் கேஸ் போட போறேன். இல்லம்மா, நீ தலைவியா இருந்தா எங்களுக்கெல்லாம் ஏற்பட போற அவமானத்துக்கு நாங்க யார் மேல கேஸ் போடுறது? நான் தலைவியா இருந்தா உங்களுக்கு எல்லாம் அவமானமா? என்ன உளறீங்க? இன்னைக்கு நீ பேப்பர் படிக்கலையா? புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு வாழா விட்டியா வந்திருக்கிற ஒன்ன தலைவியா ஏத்துக்கிட்டா இவங்க எல்லாம் தான் தலை குனிய வேண்டி இருக்கும். ஒரு பொது காரியத்துக்கு தலைமையில போனா ஊர்ல எல்லாம் சிரிப்பாங்க. புருஷனோட வாழ முடியாதவ ஊருக்கு உபதேசம் பண்ண வந்துட்டான்னு கேலி பண்ணுவாங்க. என் பர்சனல் லைஃப்ல 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கும் என் பொது வாழ்க்கைக்கு முடிச்சு போட்டு பேசுறது அநியாயம், அக்கிரமம். நீ சொல்றது தப்புமா. ஒரு ஆண் தன் சொந்த வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது அவன் சமூக வாழ்க்கையை பாதிக்காது. ஆண்கள் சந்தனத்தையும் பூசிட்டுவாங்க, சாக்கடையிலையும் பொருள்வாங்க. ஆனா பொண்ணா பிறந்தவ புருஷங்கிற சந்தன மனத்தோடு இல்லைன்னா அவளை சமூகமே சாக்கடையில தள்ளிடும். அதுதான் நம்ம சமுதாய கட்டுப்பாடு. ஒரு நல்ல மனைவிங்கிற பதவி உங்ககிட்ட இருந்தா உனக்கு எல்லா மரியாதையும் உண்டு. அந்த பதவியை நீ இழந்துட்டேனா வேற எந்த பதவிக்குமே லாய்க்கு இல்ல. இதுதான் உண்மை. மேடம், உங்களை இந்த சங்க தலைவர் பதவியில இருந்து நீக்கிறதுக்கு உண்டான ஆர்டர் இது வரைக்கும். உண்மையா சொல்ல போனா இந்த காரியத்தை நான் தான் செய்தேன். ஏதோ அவங்களுக்கு என்னால உபகாரத்தை செய்ய. அம்மா, வணக்கங்க. யார் நீங்க? என் பேர் மனோன்மணி. இவர் என் கணவர். என் மனைவிக்கு கொஞ்ச நாளா கடுமையான வயிற்று வலி. அவளுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இப்ப என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்க வாழ்ந்து கட்டவங்க. வாழ்ந்து கட்டவங்களா? ஆமாம்மா, சில வருஷங்களுக்கு முன்னால கேள்விப்பட்டிருப்பீங்களே மனோன்மணின்னு. ஆமா, அவங்க பெரிய சினிமா நடிகாச்சே. அது வேற யாரும் இல்லம்மா, இவன். இவங்களா? உங்களுக்கு இருந்த பேரையும் புகழையும் இந்த ஜென்மத்துல யாராலும் சம்பாதிக்க முடியாதுன்னு ஊரே பேசுமே. உங்களுக்கு அந்த நிலைமை? ஆமாமா, ஆலமரத்துக்கும் வாழை மரத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுமா? ஆலமரம் மெல்ல வளரும், ஆனா
பல வருஷங்களுக்கு நிலைச்சு நிற்கும். வாழை மரம் மளமளன்னு வளர்ந்துரும். ஒரு குலை தள்ளதும் பிழந்துரும். புகழும் அப்படித்தாம்மா. தன்னலம் இல்லாத தியாகத்தினால வரக்கூடிய புகழ் ஆலமரம் மாதிரி ஆண்டாண்டுக்கு நிலைச்சு நிற்கும். சுயரத்தினால வரக்கூடிய புகழ் வாழை மரம் மாதிரி சீக்கிரமா விழுந்துரும். அது மாதிரிதாம்மா நான் சம்பாதிச்ச புகழ். எனக்கு கிடைச்ச புகழ் ஒரு பங்குன்னா பாராட்டு விழாக்கள் நானே நடத்தியும், வெள்ளி கேடயங்களை விலைக்கு வாங்கியும், பணம் கொடுத்து பத்திரிகை விளம்பரம் பண்ணியும் அத 10 மடங்கா நானே பெருக்கிட்டேன். அதனுடைய விளைவு என்னை பார்க்க என் வீட்டு வாசல்ல கூட்டமா வந்து நிற்பாங்க. எத்தனையோ பேர் என் காலடி மண்ணை எடுத்து திருநீரா பூசிட்டாங்க. ஒரு நாள் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தேச தலைவர் ஒருத்தரும் நானும் ஒரே ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணினோம். அந்த தியாகமூர்த்தியை பார்க்க கூட்டம் வரல, என்ன பார்க்கதான் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் கூட்டம் அதிகம். அன்னைக்கு அவரை விட நான் தான் உயர்ந்தவன்னு கர்வப்பட்டேன். இன்னைக்கு அந்த தலைவர் உயிரோடு இல்லை, ஆனா ஒவ்வொரு இதயத்திலும் இருக்க. நான் புகழ் இழந்து பொருள் இழந்து பிச்சைக்காரி போல அலையிறேன். இதுதான்மா போலி புழக்கம் உண்மையான புழக்கம் வித்தியாசம். மனோன்மணி, இப்ப உன்னை யாரும் நினைக்காம இருக்கலாம், ஆனா என் நினைவுல நீ எப்போது இருக்கிற. அந்த ஆறுதல தாங்க நான் இன்னும் உயிரோட இருக்கேன். அம்மா நிர்மலா, ஒரு காலத்துல புகழ் என் கண்ணை மறைச்சிருச்சு. என் புருஷனையே தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்போ புகழ் என்ன தூக்கி எறிஞ்சிருச்சு. என் கணவர் தான் எனக்கு துணையா இருக்கார். நிரந்தரம் இல்லாதது புகழ், நிரந்தரமானவர் கணவர். ஏதோ உங்ககிட்ட உதவிக்கா வந்தேன். உங்களால முடியல, பரவாயில்லம்மா, நான் வரேன். உங்களை பிரிஞ்ச ஒரே நாடுல உலகமே என்ன உதாசீனப்படுத்திருக்கேன். நிரந்தரமானவர் நீங்கதான், நிரந்தரம் இல்லாதது இந்த புகழ் தான். இனிமே எனக்கு புகழ் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். அம்மா, எத்தனையோ தடவை சொன்னியும் நான் கேட்கல. இப்ப இதெல்லாம் சேர்ந்து வாழ்க்கை பாழாக்கிடுச்சு. இதெல்லாம் அடிச்சு உடைக்காம நான் விட மாட்டேன். நீ அழிக்க வேண்டியது இந்த பாராட்டு பத்திரங்கள் இல்ல, உன் எண்ணங்கள். தண்டிக்கப்பட வேண்டியது நீதானே தவிர இந்த பொருள்கள் இல்ல. நல்லா சொன்னீங்கம்மா, நல்லா சொன்னீங்க. முன்ன நான் புகழ தேடி ஓடுனேன். அப்போ அதை தடுக்கிறதுக்காக நீங்க என்ன உள்ள வச்சு போட்டீங்க. இப்போ அதுக்கு தண்டனை விதிச்சுக்க போறேன். அது நீங்க தடுக்க கூடாது பாருங்க. அதுக்காக உங்களை உள்ள வச்சு போட்டுறேன். இருங்களா, ஆசத்துல ஏதோ சொல்லிட்டேன், விபரீதமா எதுவும் பண்ணாது. கதவை திறந்து விடுறேன். இல்லம்மா, நீங்க சொன்ன மாதிரி அடிச்சு நொறுக்கப்பட வேண்டியவன் நான் தான். இது வரைக்கும் அர்த்தம் இல்லாம தண்டனை விதிச்சுக்கிட்டேன். இப்போ அர்த்தத்தோடு விதிச்சுக்க போறேன். நிர்மலா, ஏய் நிர்மலா, கதவை திறடி. நான் பைத்தியம், புகழ் பைத்தியம். எனக்கு
பாராட்டு. காசு கொடுத்து நானே ஏற்பாடு பண்ண விழாவுக்கு போஸ்டர். குடும்பத்துல எல்லார் முகத்திலையும் கரிய பூசினே. அதுக்கு இதுதான் சரியான தண்டனை. ஆமா, நான் பைத்தியம் தான். சாதாரண பைத்தியம் இல்ல, பெற வேண்டிய குழந்தைய கொண்ட பைத்தியம், புகழ் பைத்தியம். உண்மையா? ஆமா மாப்பிள்ளை, நிர்மலா மனசு மாறிட்டான். செஞ்ச தப்புக்கு தண்டனை விதிச்சுக்கிறேன்னு சொல்லி என்ன வச்சு கூட்டிட்டு அவன் எங்கேயோ போயிட்டான். என்ன தேடிக்கிட்டு வந்த இவர் தான் கதவை திறந்து விட்டாரு மாப்பிள்ளை. அப்படியா? வாங்க பாப்போம். நாங்க புதுசா ஆரம்பிக்கிற சங்கத்துக்கு உங்க மனைவி நிர்மலாவை தலைவியா தேர்ந்தெடுத்திருக்கோம். அதை அவங்க ஏத்துக்க சொல்லுங்க. நிர்மலா விரும்பினா எனக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லை. வேண்டாங்க. வீட்டு பணியும் பொது பணியும் ஒரே சமயத்துல கவனிக்கிற மனப்பக்குவம் ஒரு சிலருக்கு தான் இருக்கும். எனக்கு அது இல்ல. இனிமே ஒரு சிறந்த குடும்ப தலைவியா இருக்க நான் முடிவு பண்ணிட்டேன். ஓய்வு நேரங்கள்ல கண்டிப்பா கூட கலந்துக்கிறேன். எனக்கு தலைவி பதவி வேண்டாம். தேடி வர பதவியை உதறி தள்ளுறீங்களே, இந்த காலத்துல எப்படி ஒருத்தரா? இதை நாங்க பத்திரிகையில பிரமாதமா பிளாட் பண்ணிடுவோங்க. வேண்டாங்க. உண்மையா சேவை செய்றவங்களை பத்தி நிறைய எழுதுங்க. அவங்க போட்டோவை பேப்பர்ல போடுங்க. அவங்க புகழ பரவ செய்யுங்க. ஆனா சேவைய வியாபார பொருள் ஆக்குறவங்கள ஜனங்க மத்தியில செல்வாக்கு பெற விடாதீங்க. இன்னையில இருந்து நான் உன்னுடைய கட்சி. சீப் பாப்புலாரிட்டிக்காகவே பொது வாழ்க்கைக்கு வர்றவங்களை ஒதுக்கிட்டாலே நம்ம நாடு புனிதப்பட்டிருக்கு. ஹலோ, குட் ஈவினிங் எவரிபாடி. குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஹலோ மிஸ்டர் சம்திங், எங்க உங்க தொப்பியை காணா? தொப்பி தூக்கி போட்டேன். என்ன சம்திங் தொழிலையே நான் விட்டேன். ஏங்க எவன் கொடுக்குறா? அப்ப என் தங்கச்ச கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிளைய வர வேண்டியதுதானே? அதுல பாருப்பா. என்னப்பாவா? சாரி சார், நான் கிட்டத்தட்ட நானும் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு தான் வந்துட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன், அவங்க உண்மையான வயசை என்கிட்ட சொல்லணும். சொல்லேம்மா, கல்யாணம் கபகபான்னு முடியட்டும். அவர் வயசு என்னன்னு சொல்லுங்க. உங்க வயசு என்ன? எனக்கு வயசு 34. சொல்லிட்டாரு. நீ அச்சோ, 20 வயசா வித்தியாசம். அச்சோ, அப்ப 54 வயசுன்னா என் தங்கச்சி சொல்லுச்சு. இல்ல 14. அப்ப எனக்கு என்ன பண்ண